வணக்கம் நண்பர்களே. திமுக செயற்குழுவில் நடந்தது என்ன என்று பொதுவெளியில் கிடைக்கும் தகவல்களை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். காரணம், திமுக ஒரு ஆளும் கட்சி, ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தை மீண்டும் ஆள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி விமர்சனங்களை நாம் பொதுவெளியில் வைப்பது ஜனநாயக கடமை. தொடர்ந்து இந்த சேனல் இதை பற்றி நான் திமுக செயற்குழுவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி, முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்குன்றிய செயலாளர், அவருடைய பெயர் மூர்த்தி, அவர் ஒரு செய்தி சொல்கிறார். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் பிடிஓ ஆஃபீஸ் பக்கம் கூட திமுகக்காரங்க போக முடியாது அதிமுக ஆட்சியில். ஆனால் இப்பொழுது டெண்டர்கள் போகிற அதிமுகவினர் எடுக்கிறார்கள், அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இதுக்கு நம்ம அமைச்சர்களுடைய ஒப்புதலும் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அமைச்சர்களுடைய ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்குற நம்ம கட்சிக்காரங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. காரணம், கேள்வி கேட்பாங்க. இன்னும் எதிர்கட்சி அமைச்சர்களோட, முன்னாள் அமைச்சர்களோடு உட்காந்து மன்னிக்கணும், இன்னாள் அமைச்சர்களோடு பேசுகிறாங்க. ஒப்பந்தம் அவங்களுக்கு போய் சேருது, அவங்களோட நம்ம அமைச்சர்களும் உட்காந்து, கட்சி அமைச்சர்களும் உட்காந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வெக்கம் மானம் ஈனம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அரங்கத்தில் எல்லாரும் கைத்தட்டினார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கொஞ்சம் கூட மேடையில் இருந்த சீனியர்கள் எதிர்பார்க்கல. குறிப்பாக முதல்வர் அதிர்ந்து விட்டார். உடனே மைக்கை எடுத்தவர், டெண்டர் கேட்குற கம்மியான தகுதி கிடைக்கும், நீ முதல்ல கீழே இறங்கு. இதுதான் அந்த திமுக செயற்குள் நடந்த மிக முக்கிய சம்பவம். இந்த மிக முக்கியமான சம்பவம் முதல்வரை அதிர வைத்திருக்கிறது. கட்சிக்காரர்கள் கைத்தட்டல் இன்னும் பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. திமுக சுதாரிக்க வேண்டிய நேரம் இது. கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தலைவர்கள் அங்கு இல்லை. எல்லோரும் அதிருப்தியில் வேறு திசை நோக்கி இருக்கிறார்கள். இதுதான் உண்மையாகப்படுகிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும்.